எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜாவே. இந்த நாளிலோ சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து கடவுளே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய ஆலோசனை இருக்கும்படியான பாக்கியத்தை நீர் கொடுங்கப்பா. நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க ராஜாவே. நாங்கள் போகின்ற இடங்களிலும் வருகின்ற இடங்களிலும் கடவுளே இருக்கக்கூடிய எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்து எங்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் சுவாமி எங்களுடைய அலுவலகத்திலும் வீட்டிலும் கடவுளே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுளே நீர் ஆலோசனையை கொடுத்து நாங்கள் செய்கின்ற காரியங்களை திறம்பட செய்வதற்கான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்துங்கப்பா. கடவுளே ஒருவரையும் கடவுளே நாங்கள் இந்த நேரத்திலே கடவுளை எந்த விதத்திலும் கடவுளை ஹர்ட் பண்ணாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. பொல்லாத மனிதர்களின் கண்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் கடவுளே எங்களுடைய மனதையும் எங்களையும் நீர் விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழிநடத்துங்கப்பா. கடவுளே, இதோ இந்த நேரத்திலும் சுவாமி எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பலவீனங்களையும் பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் கரங்களிலே ஒப்படைக்கிற ராஜாவே. இதோ இந்த நேரத்திலும் சுவாமி எத்தனையோ விதமான வலிகளோடும் வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளே நீர் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. நீர் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிட்டோம் ராஜாவே. கடவுளே, அந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நாங்கள் மனதிலே சந்தோஷத்தை இழந்து கடவுளை அழுது புலம்பி வலிகளை வேதனைகளை மட்டுமே நாங்கள் சுமந்து கொண்ட காலங்களை நீர் மறந்து கடவுளே இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிற மக்களாக நாங்கள் மாறட்டும் அப்பா. அந்த பிரச்சனைகளை நினைக்கவே கூடாது சுவாமி. அது கண்டிப்பாக நீர் கடந்து போக பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிட்ட ராஜாவே. அந்த பிரச்சனைகளை எங்கள் மனதிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. கடவுளே, அதற்கு நீர் தீர்வாக இருக்கிறீர் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் ராஜாவே. கடவுளே, நீர் அப்படி எங்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பலப்படுத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் கடவுளே நாங்கள் துதித்து கொண்டே இருக்கட்டும் ராஜாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்ற வாசகங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. கடவுளே, எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களும் எங்கள் மனதிலே நுழையாதபடி ஒவ்வொரு நிமிடமும் கடவுளை தோத்தரித்து கொண்டே நாங்கள் இருக்கட்டும் ராஜாவே. இந்த நாள் முழுவதும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் உண்ணுகிற உணவுகளிலிருந்து உடுத்துகிற உடைகளிலிருந்து பேசுகிற வார்த்தைகளிலிருந்து எண்ணுகிற எண்ணங்களிலிருந்து செய்கின்ற செய்கைகளிலிருந்து எல்லாவற்றிலும் பாதுகாப்பையும் ஆலோசனையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜாவே. நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் கொடுங்கப்பா. எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் குடும்பத்தாருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பை கொடுங்க ராஜாவே. எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்கள் குடும்பத்தாரை நீர் விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. அது மட்டுமல்லாது கடவுளே, நீரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்த அலுவலகத்திலும் கடவுளே நீர் அவர்களுக்கு பேரும் கீர்த்தியும் புகழும் எங்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்கும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ராஜாவே. தவறான வழிகளிலே செல்லாதபடி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாறட்டும் ராஜாவே. கடவுளே, அதே போல பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாக நாங்களும் மாறட்டும் ராஜாவே. பெற்றோர்களை உதாசீனப்படுத்தாதவர்களாக நாங்களும் மாறட்டும் அப்பா. கடவுளே, அதே போல ராஜாவே, முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தனிமையும் கடவுளை நீக்கி போட்டு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. நீரே ஒவ்வொருவரோடும் துணையாக இருந்து கடவுளை கரம் பிடித்து வழி நடத்துங்க சுவாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.